ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள் 2017 ஆல்ரெடி சனி பெயர்ச்சி ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் பண்ணியாச்சு லாங் பேக். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியில் சனி பெயர்ச்சி பலன்களை பாருங்கள். இப்போ சனி எந்த ராசிகளுக்கு, அதாவது எந்தெந்த ராசிகளுக்கு மிக கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார், அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். முதல்ல லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி மேஷ ராசிக்கு, இந்த முறை ரிஷப ராசிக்கு. ஸோ ரிஷப ராசிக்கு அஷ்டமத்து சனி, கன்னி ராசிக்கு அஷ்டாஷ்டம சனி, அதாவது அஷ்டமத்தில் பாதி, அதாவது 4ஆம் இடத்துல சனின்னு சொல்கிறது. அந்த கன்னிக்கு அப்புறம் வரக்கூடிய ராசி அப்படின்னா மிதுனம். மிதுனத்துக்கு வந்து கண்டக சனி. கண்டக சனினா 7ஆம் இடத்துல சனி இருந்து அந்த ராசியை பார்வையிடுறதுனால அது கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து 7 நாட் சனி ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற ராசி பலன்களில் விருச்சிக ராசி, அந்த விருச்சிக ராசிக்கு வந்து பாத சனி, தனுர் ராசிக்கு வந்து ஜென்ம சனி, மகர ராசிக்கு வந்து 7.5 ஆண்டு சனி துவக்கம் ஸ்டார்டிங். ஸோ இந்த ராசிகளை வந்து மிக கடுமையாக சனி வந்து பாதிக்கப்படுத்துவார் அப்படின்னு ஒரு அடிப்படையான விதி இருக்குது. இது எல்லாமே முற்றிலும் உண்மையா, நிச்சயமாக பாதிக்கப்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் சொன்ன இந்த ராசிகள்லேயே மிதுனம், கன்னி, ரிஷபம், மகரம், இந்த ராசிகளுக்கு சனி வந்து ஒரு நட்புக்கோளாக இருந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்துமானா இங்கே தான் நீங்கள் வந்து உங்களுடைய பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணிக்கணும். உங்களுடைய ஜனன கால பிறவி ஜாதகத்தில் சனி நீச்சமாவோ பலகீனமாவோ ஸ்தான பலம் இழந்தோ துர்ஸ்தானங்கள் இருந்தாலோ இந்த சனி இந்த வாட்டி இந்த பெயர்ச்சிகள் நடக்கும்போது உங்களுக்கு பாதிப்பை கொடுப்பார். ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி யோகம் பெற்று, உச்சம் பெற்று, வலு பெற்று, ஸ்தான பலம் பெற்று, சார பலம் பெற்று ஒரு யோகமாக இருந்தால் இந்த பெயர்ச்சிகளில் சிரமங்களை கொடுத்தாலும் அது யோகமாக நல்ல பலனாக இறுதியில முடிக்க செய்வார். இதுதான் அந்த சனியுடைய கான்செப்ட். சரி, இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? சனிக்கிட்டேருந்து இப்போ 7 நாட் சனி நடக்குது, இல்லை கண்டக சனி நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரிஷப ராசிக்கு அஷ்டம சனி, 8ல் சனி போனார்னா பயங்கரமான கஷ்டத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கொடுக்காது. இந்த 8ங்கிறது ஓய்வு இல்லாமல் உழைக்க வைக்கும். நிறைய வேலை வரும், மல்டிபிள் பிஸ்னஸ், மல்டிபிள் ஜாப் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ தூக்கம் இல்லாமல் வேலை பார்க்குற ஒரு நிலைக்கு தான் அந்த சனி தள்ளப்படும். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய உணவு பழக்க முறை. ஏன்னா சனியுடைய பார்வை வந்து நல்ல இடங்களில் தான் பதியுது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் போகிறதுனால சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு சேலஞ்சை வந்து உங்களுக்கு பிகின் பண்ணி கொடுக்கும். தூர தேசத்தை தனியாக வாழ்கிற சூழ்நிலையை உருவாக்கும். இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு நடக்கக்கூடியது. ஸோ அந்த சேலஞ்சை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க பேஸ் பண்ணி தான் இந்த சனி அந்த அஷ்டமஸ்தானத்தில் பாதிக்கப்படுத்துமா இல்லை உங்களுடைய அனுபவங்களை அதிகரிக்குமான்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி கன்னி ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, கன்னி ராசி 4ல் சனி விபத்து நடக்கும், நோய் வந்துடும் அப்படின்னு. அது அப்படி கிடையாது. இந்த 4ல் சனி வரும்போது உங்களுக்கு வந்து நீண்ட நாள் உணவு பழக்க முறையும் உடல் பயிற்சியும் நல்லா இருந்துச்சுன்னா எந்த விதமான உடல் பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஒருவேளை உங்கள் உடலில் வந்து உங்களுக்கே தெரியாமல் நோய்த்தன்மை உள்ளே இருக்குது அப்படின்னா அதை கொண்டு வரக்கூடிய நேரம் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி. ஸோ 4ல் சனி வரும்போது உங்களுடைய உடலில் உள்ள நோய், உங்கள் மனசில் உள்ள கவலை, உங்களுக்கு தீராத பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வந்துடும். அது வந்து வெளியில் தெரிஞ்சாதான் நீங்கள் அதை தீர்வு தேடி பயணம் பண்ண முடியும். அந்த தீர்வுக்கு தான் இந்த சனி வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தன்மையை கொண்டு வருவார். இது அர்த்தாஷ்டம சனியுடைய பலன். அதுக்கப்புறம் கண்டக சனின்னு சொல்லுவோம். மிதுன ராசிக்கு 7ல் சனி. இந்த 7ல் சனி சனியுடைய பார்வை இருக்கும்போது 7th ஹவுஸுங்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் இடத்துல வந்து கருத்து மோதல்கள் மட்டும் இல்லாமல் ராங் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல். இந்த தவறான புரிதல்னால என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம், மனக்கசப்பு, பிரிவு ஏற்படுறது, இதெல்லாம் வந்து உண்டாக்குறது ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் ஒரு சோதனை. நீங்கள் உங்களுடைய ஞானத்தோட, உங்களுடைய அறிவோட, இத்தனை நாள் நீங்கள் பழகின ஒரு நட்போட ஒரு ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது கிரகங்களால் ஏற்படக்கூடிய உணர்வு போராட்டம். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ராசிகளில் உள்ளவங்களுக்கு ஒரு பகைமை ஏற்படாமல் நட்பு நீடித்து நிலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இதுதான் அந்த கண்டக சனி. அடுத்தது 7.5 ஆண்டு சனி. இந்த 7.5 ஆண்டு சனியில் பாத சனியாக விருச்சிக்கிறதுக்கு பாத சனி. இந்த பாத சனி வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு திருமணங்களை நடத்தி வைக்கும். கஷ்டங்களை எப்படி கொடுக்கும்னா ஆரம்ப காலத்தில் அந்த குடும்ப உறவுகளில் வந்து ஒரு புரிதல் சரியாக ஏற்படாமல் காலம் தாழ்த்தி காலம் தான் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கும். உறவுகளுடைய அருமையும் உணர்வுகளுடைய புரிதலும் வந்து புரிய வச்சு அதுக்கப்புறம் ஒரு தெளிவை உண்டாக்குறது அந்த பாத சனி. அப்போ அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சில சிக்கல்களை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ம சனி தனுசுக்கு. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியில் சனியோடைய ஆளுமை வந்து இந்த ராசிலேயே அழுத்தம் கொடுக்கறதுனால மனக்கவலை, மனவலி, மனப்போராட்டம், ஒரு இனம் புரியாத ஒரு ஆழ்மன வேதனை, இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யார்கிட்டையும் சொல்ல முடியாத சில கஷ்டங்கள். அதே மாதிரி மகரத்துக்கு 7.5 ஆண்டு சனி துவக்கம். இந்த ராசிக்கே அதிபதி சனி தான். அப்படி இருந்தும் 7.5 ஆண்டு சனி துவக்கம் வந்து ஏதாவது பாதிப்பை கொடுக்குமானா சில சோதனைகளை கொடுக்கும். இதில் குறிப்பாக 30 இயர்ஸ் பிலோ உள்ளவங்களுக்கு முதல் சுற்றில் வரக்கூடிய இந்த சனியோடைய பயிற்சியாக இருந்ததுன்னா
உங்களுக்கு கல்வியாக இருந்தால் சில தடைகள், வேலை பார்க்குற இடத்துல சில சூழல் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு நிலை, தனிமை, சில பேருக்கு வந்து லவ் அஃபேர்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து அதில் வந்து தோல்வி, மிஸ்கம்யூனிகேஷன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது எப்படி ரெமெடி என்ன பண்ணலாம், என்ன ரெமெடி பண்ணால் இதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சனி வந்து எப்படி ஒரு மனிதனை வந்து அப்படியே ஆளுமை செய்து அவங்கள வந்து முடக்கம் பண்ணுவார்னா, மைண்ட், உங்களுடைய மனநிலை, உங்களுடைய புத்தி நிலை, இந்த 2 நிலையிலையும் உங்களை வந்து டீப்பாக அவர் வந்து ஆளுமை செய்து டல்னஸ் கொண்டு வரும். ஃபஸ்ட்டு மந்தப்படுத்துறது, புத்தியை வந்து தீர்க்கமாக தெளிவாக சிந்திக்க விடாமல் செய்கிறது. இப்போ இதில் தப்பிக்கணும் அப்படின்னா, இந்த சனியால் பிடிக்க முடியாத, இந்த சனியால் நெருங்க முடியாத விநாயகர், இந்த விநாயகரை தினந்தோறும் நீங்கள் வந்து சனியுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்க, சனி தசை நடக்கும். ஏன்னா இதில் நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். சனி தசை நடக்கிறவங்களுக்கு இதோடைய ஆளுமை, இதோடைய நெருக்கம், இதோடைய பவர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி இருக்கவங்க தினந்தோறும் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா புத்தியில் தெளிவு ஏற்படும், மனசில் கவலை நீங்கும், அறிவு வந்து தெளிவாக சிந்திக்கும். அப்போ உங்களுக்கு அறிவால் இந்த சனியை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இது விநாயகருடைய வழிபாடுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். அவருடைய மந்திரங்களை நீங்கள் ஜபம் பண்ணலாம், 8 முக ருத்ராட்சம் வந்து நீங்கள் அணிஞ்சிக்கலாம். அதே மாதிரி விநாயகரை தினந்தோறும் வழிபாடு செஞ்சு நீங்கள் தோப்புக்கரணம் குட்டு போடும்போது உங்களுக்கு இந்த சனியோடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வர முடியும். அடுத்தது, சனிக்கிழமை தோறும் தர்மத்தின் தலைவன் தான் சனி. நியாய, தர்மம், சத்தியம், உண்மை, நேர்மை, இதுக்கெல்லாம் அதிபதி சனி. அந்த அதிபதி தேவதையான சனி பகவானை நீங்கள் சனிக்கிழமை தோறும் அவரை வழிபாடு செய்து 8 முறை வலம் வந்து அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா, கருநீல மலரை வந்து சூடி உங்களுக்கு சனியுடைய ஒரு நல்ல பார்வை, சனியுடைய வக்ரம், சனியுடைய கொடூரமான செயல்கள்லாம், கோபம், தீய வினைகளை கம்மி பண்ணி உங்களுக்கு நல்ல வினைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது, சனி வந்து மந்தக்கோள், ஸ்லோவாக தான் ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தும், மெதுவாக தான் ஒருத்தர் ஆளுமை செய்யும், பொறுமையாக தான் செயல்பட வைக்கும். அப்போது அந்த சனி கிட்ட இருந்து வேகத்தால் வெற்றி பெற்ற ஹனுமன், ஆஞ்சநேயன், ஏன்னா சனி வந்து உடல் உபாதைகளுக்கு முக்கியமான ஒரு காரகத்தின் கோள். உடல் உபாதைகள் கொடுக்கறது, விபத்து கொடுக்கறது, நஷ்டம் கொடுக்கறது, திடீர்னு வந்து ஒரு ஆபத்து ஏற்படுத்துறது, திடீர்னு வந்து நோய்களை உண்டு பண்ணுறது, இதெல்லாம் கூட அந்த சனியுடைய காரகமாக வருது. அதனால் அந்த நோயிலேருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, உடல் பராக்கிரமாக சக்தியோடு நீங்கள் வாழ்கிறதுக்கு ஹனுமன் வழிபாடு சனிக்கிழமையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா டெஃபினட்டாக இந்த சனியுடைய பார்வையிலிருந்து, நோயிலிருந்து நீங்கள் விடுதலை அடையலாம். இப்போ இது வந்து ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ரெமெடிஸ். ப்ராக்டிக்கலாக வேறு என்னெல்லாம் செஞ்சால் அந்த சனிக்கிட்ட நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி வந்து யாருடைய ஆதிக்கத்தில் இருப்பார்னா, மனிதர்களில் ஃபிசிக்கலி சேலஞ்ச் இல்லைன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆதரவு இல்லாதவங்களுக்கு சனியுடைய ஆதிக்கம் அவங்க மேலே தான் அதிகமாக இருக்கும். அவங்க தான் அந்த சனியோட இன்ஃப்ளூயன்ஸில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆதரவு இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தால், நீங்கள் வந்து பொருள் உதவி, ஃபுட், சாப்பாடு கொடுத்து அவங்கள நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ட்ரெஸ்ஸஸ், அவங்களுக்கு வந்து துணிமணி வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கலாம், அவங்க பிரயாணம் பண்ணுறதுக்கு வாக்கிங் ஸ்டிக் இல்லை வீல் சேர், எப்படி வேணால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பிரோஜனமாக படிப்புக்கு வந்து புக்ஸ் அண்ட் பென், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி ஆதரவு இல்லாத ஃபிசிக்கலி சேலஞ்சு, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது இந்த சனியோடைய பார்வை உங்கள் மேலே நல்ல பார்வையாக மாறும். அது உங்களுக்கு தீய பலன்லேருந்து விடுதலையை கொடுக்கும். இது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டியது. அதுக்கு பிறகு வேறு என்ன நீங்கள் வந்து செஞ்சால் அந்த சனியுடைய பிடியிலேருந்து நீங்கள் மீண்டு வரலான்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவலாக நான் முதல்ல சொன்ன ரெமெடி வந்து நீங்கள் வந்து ப்ரேயர்ஸ் அவுட் சைட், உங்கள் உடலால், சரீரத்தால் ஒரு இடத்தை தேடி நீங்கள் செய்கிற பிரார்த்தனைகள், உங்கள் மனதால் இன்டெப்த்தாக உள்ளுக்குள்ள மெடிடேஷன், ஆழ்மன தியானத்தில் நீங்கள் வந்து இந்த தத்துவங்களை உணர ஆரம்பிச்சிங்கன்னா, விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த சனியுடைய தொல்லையிலிருந்து நீங்கள் ஈஸியாக மீண்டு வர முடியும். ஸோ அந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி, கண்டக சனி, மாரக சனி, இப்படி எந்த விதமான சனி பலன்கள் வந்தாலும் முதல்ல உங்களுடைய பிறவி ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி அதில் சனி தோஷம் அடைஞ்சிருக்கா, யோகம் அடைஞ்சிருக்கான்றதை பாருங்கள். அதுக்கு பிறகு இந்த சனி எப்படிப்பட்ட பலனை தருன்றதை தீர்மானம் பண்ணுங்கள். சனி தசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த சனிக்குள்ள ரெமெடிஸை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு சனியுடைய பலன், சனியுடைய ஆதிக்கம் கெட்டதை செய்யாமல் நல்லதை நிச்சயமாக செய்யும். இதில் உங்களுக்கு வந்து ஒரு டீப்பாக டவுட்ஸ் இருக்குது, உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து உங்களுக்கு சரியாக அதை அனலைஸ் பண்ண தெரியல, யூ வாண்ட் டு டேக் அ கன்சல்டேஷன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ. நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ரெமெடின்றது இன்டெப்த்தாக பர்சனலாக உங்கள் சாட்டில் அனலைஸ் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஹெட்லைன்ஸ் டிவி.